வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் விடிஎல் விளாக்ஸ் விடிஎல்லின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. வேட்டூர் பழையனுக்கு பாக்குற காட்சி, கேட்கிற கதை எதையுமே நம்ப முடியாம இருந்துச்சு. நடுமலையின் உச்சியில சென்றி புகை மேலேறிட்டு இருந்தது. தேக்கனோட கண்கள் அகல திறந்தபடி பார்த்துட்டே இருந்துச்சு. மேலெழும் புகை பார்த்து வாய் முணுமுணுக்குது. அது பாரி. ஒரே நாள்ல பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்றி புகை போடும் நாளும் வந்துருச்சு. முழு நிலவு கழித்து 2 நாட்கள் தான் ஆகுது. நிலவோட ஒளியை கூடி நிற்கும் கருமேகங்கள் முழுமையா மறைச்சிட்டு இருந்துச்சு. கடுமையான இருட்டுக்கு நடுவுல அங்கும் இங்குமா மின்னல் வெட்டுது. தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த வீரர்களோட கீதானியையும் அளவனையும் மட்டும் அழைச்சிட்டு நடுமலையில இருந்து பாரிக்கிட்ட வந்து சேர்றாங்க. கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு சில மருத்துவங்களை செஞ்சு குகை ஒண்ணுல தங்க சொல்லிட்டு வராங்க. நடுமலையிலிருந்து சென்றி புகை மேலேறத பார்த்துட்டு காட்டுக்குள்ள இருந்த 4 பேரு ஏற்கனவே பாரிக்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் இப்ப ஒரே இடத்துல இருக்கிறாங்க. காயங்கள் அதிகமா இருந்ததால தேக்கனை பாரி எதிர்பார்க்கல. ஆனா அவனோ வேட்டூர் பழையனும் சேர்த்து அழைச்சிட்டு வந்து வியப்பை ஏற்படுத்துறாரு. அடர் இருளுக்குள்ள மழை கொட்டி தீக்க போகுது. இடியோசையும் வெட்டும் மின்னல் ஒளியும் காட்ட மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏத்துக்கொள்ள முடியாத உண்மைகள் கசப்பினும் கொடியவை. அவற்றை விழுங்கவோ கரைக்கவோ முடியாது. சில கனிகளை வேட்டூர் பழையன் கொடுத்த பிறகு மாணவர்களோட தொண்டை குழியில இருந்த கசப்பு கொஞ்சம் மட்டுப்பட்டுருச்சு. பெரியவங்களோட உடல் முழுவதும் அந்த கசப்பு ஏறி இருந்துச்சு. ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் விழுங்க முடியாத கசப்பை வழங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப இவங்க பேச பேச அவங்களுக்குள்ள மாணவர்களுக்கு சுரந்ததை போலவே கசப்பு சுரந்துகிட்டு இருந்துச்சு. சகிச்சுக்கவே முடியாத கசப்பு. தேவவாக்கு விலங்க கண்ணெதிரே தூக்கிட்டு போடுறத பத்தி பேசுறத விட கொடுங்கசப்பு வேற ஏதாவது இருக்கா? இந்த மலைத்தொடரின் அமைப்பை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்றது கொற்றவை கூத்துக்களத்திலிருந்து நடுமலை வரை அவங்க ஓடி வந்த வழித்தடத்தின் வழியே அறிய முடியுது. அதே நேரத்துல எவ்வளவு கொடும் காட்டுக்குள்ளையும் நுழைஞ்சு வெளியேறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அப்படின்றதும் அவங்க வந்த வழித்தடத்திலிருந்து அறிய முடியுது அப்படின்றான் பாரி. யார் இவங்க? எத்தனை பேர் வந்திருக்காங்க? இந்த திசையை நோக்கி போனா எந்த நாட்டை அடைவாங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறான் வேட்டூர் பழையன். அவங்க ஓடிட்டு இருக்கிற திசையை வச்சு அவங்களோட நாட்டை நம்மால கண்டறிய முடியாது. அவங்க எளிமையானதும் சரியானதுமான திசை வழியை தேர்வு செஞ்சு ஓடல. எந்த வழியில ஓடினாலும் இலக்க அடையணும் அப்படின்னு உறுதியோட ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் பாரி. கொஞ்சம் இடைவெளி விட்டு திரும்பவும் சொல்றான், எந்த ஒரு வேந்தனின் கட்டளைக்காகவும் இவங்க இந்த பணியை செய்யல. போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்டை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது. அதையும் தாண்டிய ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். பாரியோட கணிப்பு மிக சரியானது அப்படின்னு தேக்கனுக்கு தோணுது. அவங்க கண்கள்ல இருந்த ஆவேசம் எந்த கணத்திலும் குறையல. எல்லாத்தையும் தகத்தெறியும் வலிமையும் உறுதியும் கொண்டவங்களா அவங்கள உணர்ந்திருந்தான் தேக்கன். வேட்டூர் பழையனோ பேசப்படும் சொற்களின் வழியே அவங்களோட வேகத்தையும் திறனையும் மனதுக்குள்ள உருவகப்படுத்தி பார்த்துட்டு இருந்தான். இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு எதிரிகள் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாரியும் தேக்கனும் பொறுமையா பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படி நினைச்சிட்டு புதுசா சேர்ந்த வீரர்கள் பதறி போய் நிக்கிறாங்க. நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில 3வது சரிவுல இருக்கும் காட்டாற்றின் நடுவில் அவங்கள தாக்கும் புதியதொரு தாக்குதல் முறைய வேட்டூர் பழையன் சொல்றாரு. அவங்க உடலின் வடிவத்தையும் வலிமையையும் சிந்திச்சா தண்ணீர் தான் இயல்பிலேயே அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர ஏதுவான இடம். அவங்களோட பலத்தையே பலவீனமா மாத்தலாம் அப்படின்னு வாதிடுறாரு. நீரோட வேகம் வலிமையா இருந்தா மட்டும்தான் அது உதவி செய்யும். இல்லைன்னா மிக எளிதில் அந்த திட்டத்தை அவங்களால முறியடிச்சிட முடியும் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு. வேறு வழி என்ன அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே பாரி சொல்றான், நடுமலையிலிருந்து காரமலை வரை அவங்கள குறுக்கீடு செய்ய வேண்டாம், ஓடட்டும். அவங்களுடன் வந்தவங்க இன்னும் எத்தனை பேர் அப்படின்றது நமக்கு தெரியணும். அவங்க அனைவரும் ஒன்றிணைஞ்ச பின்னாலதான் நம்மோட தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேக்கனும் வேட்டூர் பழையனும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிட்டாங்க. காரமலையை தாண்டிட்டா சில இடங்கள்ல 1-2 குன்றுகள் மட்டும்தான் இருக்கு.
சில இடங்கள்ல அது கூட இல்ல. மிக எளிதா சமதள காடுகளுக்குள்ள நுழைஞ்சிடலாம். அதனால பாரி சொல்றது ஆபத்தான திட்டமா அவங்களுக்கு தோணுது. இதை தவிர வேற என்ன திட்டத்தை கொண்டும் நம்மால அவங்கள வளைக்க முடியாது. அடிப்படையில அவங்க எத்தனை பேர் அப்படின்றது தெரியாம, எந்த திசையை நோக்கி ஓடுறாங்க அப்படின்றது கூட தெரியாம காட்டுக்குள்ள அவங்கள நம்ம வீரர்கள் மறித்து தாக்குறது கஷ்டம். நீங்க சொன்னபடி ரத்த சிலந்திகள் கீழே இறங்குறதுக்குள்ள குதிரை விலக்கி அந்த இடத்தை கடந்திருக்காங்க அப்படின்னா அது எளிதான செயல் இல்லை. அதை விட அடர்ந்த காடு வேற எதுவுமே இல்லை. அதையே ஊடறுத்து வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இனி அவங்க பச்சை மலை தொடரையும் எந்த ஒரு காட்டையும் எளிதில கடந்துருவாங்க. பாரி சொல்றது நம்ப முடியாது, ஆனா நம்பியே ஆக வேண்டிய ஒன்னா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கன மழை இறங்க போகுது. மழை தொடங்கிட்டா அவங்களால இந்த குத்துக்கல் பள்ளத்தாக்குல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மண்ணின் சரிவும் இறங்கியோடும் தண்ணீரின் வேகமும் யாரா இருந்தாலும் இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால இன்னைக்கு இரவு முழுதும் அவங்க ஏதேனும் ஒரு இடுக்குல தங்கித்தான் ஆகணும். மழை நின்ன பின்னால நாளை காலையில இருந்து தான் அவங்க இறங்க தொடங்குவாங்க. பகல் முழுதும் இறங்கினா மாலை நேரத்துல அடிவாரத்தை அடையலாம். மண் நல்லா ஈரமாகிட்டா நேரம் இன்னும் அதிகமாகும். அதுக்கு பின்னால எவ்வளவு வேகமா ஓடினாலும் காரமலையை அடைய அடுத்த நாள் உச்சி பொழுது கடந்துரும். ஆனா நாம இப்பொழுது இங்கிருந்து ஓடைச்சரிவின் வழியே நடக்க தொடங்கினா எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாளை மாலைக்குள்ள காரமலையோட உச்சியே அடைஞ்சிடலாம். ஒரு முழு இரவு நாம் முன்னால போயிடலாம். அங்கிருந்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு பாரி. ரொம்ப நேரம் அமைதியா இருந்த தேக்கன் இப்பவும் அப்படியே இருந்தான். ஆனா இவ்வளவு நேரம் உரையாடிட்டு இருந்த வேட்டூர் பழையனோ மறுமொழி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தான். பாரி பழையனை உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பழையன் சொல்றான், எல்லாம் எதிர் திசையில் நடந்துகிட்டு இருக்குது பாரி. பழையன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது பாரிக்கு புரியல. பாரியின் முகமறிந்து பழையன் விளக்குறான். மேற்கு திசை காடுகள்ல பரம்ப நோக்கி படைகளை நகர்த்த பாதை அமைச்சிட்டு இருந்தான் சேரன். நாமும் மிக தீவிரமா அதை கண்காணிச்சிட்டு இருந்தோம். ஆனா நேர் எதிரா கிழக்கு திசையில இருந்து பரம்புக்குள்ள நுழைஞ்சு கொற்றவையோட கூத்துக்களம் வரைக்கும் வந்துட்டாங்க. நமது கவனத்தை திருப்பி அதற்கு நேர் எதிர் திசையில இருந்து உள் நுழைஞ்சிருக்காங்க. அது போல சூழ்ச்சிதான் ஓடிட்டு இருக்கோம் இந்த செயலோட பின்னணியிலும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பழையன். யாரும் மறுப்பேதும் சொல்லாம அவன் சொல்றத மட்டும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. தேவ வாக்கு விலங்க வச்சு என்ன செய்ய முடியும்? அதுக்காக ஏன் உயிரை கொடுத்து அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க? பழையனோட கேள்வியை தொடர்ந்து அமைதியே நீடிக்குது. பழையன் சொல்றான், அவங்களோட தேவை அந்த விலங்கு அல்ல, அதை கவர்ந்து நம்ம இழுக்க பாக்குறாங்க. அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்துல இறங்க போகும் மனிதனே அவங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி பாதியில நிறுத்திட்டான் பழையன். அவன் யார சொல்ல வரான் அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது. இவ்வளவு தொலைவு மலையில ஓடிட்டு இருக்கிறவங்கள விட காரமலையில் மறைஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் எண்ணிக்கையில அதிகமா இருப்பாங்க. நாமும் ஆயத்தமாக அவங்களை எதிர்கொள்ளும் போது நம் கைக்கிட்ட இருந்து நழுவி அவங்க மலையை விட்டு இறங்க போறாங்க. தாக்குதலோட தொடர்ச்சியா நம்ம அறியாமலேயே மலையை விட்டு நழுவி சமதள காட்டுக்குள்ள நுழைய போறோம். அங்க நம்ம சூழ அவங்க திட்டமிட்டு இருப்பாங்க. ஆனா பரம்பை இவ்வளவு குறைவா மதிப்பிட்டு இவ்வளவு துல்லியமா திட்டமிடும் அளவுக்கு யாருக்கு துணிவிருக்கும்? யாருக்கு துணிவிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாருக்கோ துணிவு இருந்திருக்கு அப்படின்றது இப்போ நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட கருத்து தான் என்ன? நடுமலைக்கும் காரமலைக்கும் நடுவுல அவங்கள அழிச்சாதான் உண்டு. எக்காரணம் கொண்டோ காரமலை மேல அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படின்னு பழையன் உறுதியா சொல்றான். அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பில்லை. நாம நின்னுட்டு திட்டமிட முடியாது, ஓடிட்டே தான் திட்டமிட முடியும். 2 பேரோட ஓட்ட வேகத்துல இருக்கிற இடைவெளி தான் நமக்கு கிடைக்கிற நேரம். நாம அவங்கள தாக்க ஆயத்தமாவதற்கான குறைந்த அளவு நேரம். அவங்க நம்ம விட வேகமா ஓடக்கூடியவங்க, ஆனா தவறான வழியில ஓடிட்டு இருக்கிறாங்க. நாம சரியான வழியில ஓடிட்டு இருக்கிறதால அவங்களோட வேகத்தை எளிதா கடக்க முடியும். நாம காரமலைய அடைஞ்சிட்டா அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நம்மால எவ்வளவு வீரர்களை திரட்டிட முடியும் அப்படின்னு கேக்குறான் பழையன். போரிட புதிதா வீரர்கள் தேவையில்லை, இங்க இருக்கிறவங்களே போதும் அப்படின்றான் பாரி. அவனோட சொல் தேக்கனையும் பழையனையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. பதற்றத்துல பாரி நிதானம் தவறுறானா அப்படின்னு தோணுது. தோன்றிய மறு கணமே இல்ல. பாரி உதிர்க்கும் சொற்கள் பரம்பை போல நிலை கொண்டவை, ஒரு போதும் உதிராது. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கிறது புதிய சூழல். இத வழக்கமான ஒன்ன போல மதிப்பிட முடியாது அப்படின்னு தோணுது. 2 பேருக்கும் குழப்பமே மிஞ்சுது. பாரி குழப்பமற்று இருந்தான். பாரியோட இந்த செயல் மேலும் குழப்பத்துக்குள்ளாக்குது.
பாரி தொடர்றான். எனக்கு வீரர்கள் தேவையில்லை, காட்டுக்குள்ள எதிரிகளோட நகர்வை உணர்த்தும் அடையாளக்காரர்கள் மட்டுமே தேவை. அவங்கள வழக்கமான தாக்குதல் முறைகளால ஒன்னும் செஞ்சிட முடியாது. அவங்கள அழிச்சு தேவவாக்கு விலங்க காப்பாற்ற வேற ஒரு வழிமுறையைத்தான் பின்பற்றணும். அத பத்தி கூட நான் சிந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். பாரியோட பேச்சுல இருந்த உறுதி எதிர்கேள்விக்கான இடம் எதுவுமே விட்டு வைக்கல. ஆனாலும் பழையன் கேக்குறான், நம் யாரிடமும் போர் ஆயுதங்கள் எதுவுமே இல்லையே, வீரர்கள் கூட வேட்டைக்கு பயன்படுத்தும் எளிய வகை விற்களை தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு உறுதியா சொல்றதுனால அதை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க தேவவாக்கு விலங்க தூக்கிட்டு சமதள காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா பரம்ப விட்டு நீ கீழறங்க கூடாது. நாங்க எல்லாரும் பின்தொடர்ந்து தாக்கி தேவவாக்கு விலங்குகளை கைப்பற்றி கொண்டு வருவோம். இந்த உறுதியை அழிக்கிறது மூலமா என்னோட உறுதிய கேள்விக்குள்ளாக்க விரும்பல. அவங்களால ஒரு போதும் பரம்பின் எல்லையை தாண்ட முடியாது. பாரியோட சொல் பாறை மாதிரி நிலை கொள்ளுது. இடியோசையில திசைகள் நடுங்குது, மழை இறங்குது, வெட்டும் மின்னல் ஒளியில காட்டின் மேற்கூரை கழன்று போனது மாதிரி தெரியுது. தேவவாக்கு விலங்கு என்பது கொற்றவையின் குறி சொல்லும் குழந்தை. அதை எதிரியிடம் பறிகொடுப்பது நமது உயிரை கொடுப்பதற்கு நிகர். ஒரு போதும் அது நிகழாது. பாரியோட வார்த்தைகள் இடியோசை போல காடெங்கும் ஒலிக்குது. எதிரிகளை அழிக்கிற வேலை பாரியோடையது. அவங்க எந்த இடத்துல காரமலையை கடக்க போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் அங்கிருந்து அவங்க போற வழிய தெளிவா தெரியப்படுத்துவதும் தான் மற்றவங்களோட வேலை. இருக்கிறவங்கள இரு கூறா பிரிக்கிறாங்க. பாரி தன் கூட கீதானையையும் அளவனையும் வச்சுக்கிட்டான். அம்பு எறிய தெரிஞ்சவங்க 2 பேரை கூட வச்சுக்கிட்டான். மற்ற எல்லாரையும் இன்னொரு குழுவா உருவாக்குறான். அவங்களுக்கான வேலை உறுதியான உடனே அவங்க நடுமலையின் தென்புறம் நோக்கி புறப்பட தயாராகிறாங்க. பாரி வடதிசையை நோக்கி புறப்படுறான். காட்டுல வீறு கொண்டு மழை அடிக்கும் போது நிலம் பார்த்து மிக கவனமா அடியெடுத்து வைக்கணும். இல்லைன்னா நீரும் நிலமும் மனிதனை அப்படியே விழுங்கிரும். ஆனா இப்போ நடக்கிறதே வேறொன்னா இருக்கு. மின்னலை கைகோலா கொண்டு நடக்கிற மனிதர்களை காடு பார்த்துட்டு இருந்தது. தங்களோட தோல்ல பட்டு தெரிக்கும் நீர் துளி மண்ணில் விழுறதுக்கு முன்னாலேயே மரக்குன்று கடக்க அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த 4 வீரர்களும் தென் திசை நோக்கி போறாங்க. காலைக்குள்ள குடிமனவரை அடைஞ்சே ஆகணும். அங்குதான் கூவல் குடியினர் இருக்கிறாங்க. இந்த ஆண்டு நடந்த கொற்றவை கூத்துல 8ஆம் நாள் விழா கூவல் குடியினருடையது. கூவல் குடியினர் இயற்கையின் ஆதி மைந்தர்கள். தவளைய வழிபடுறவங்க. அவங்க குரல் வலையிலிருந்து எழும் ஓசை பறையோசையும் மிஞ்சக்கூடியது. அதனால தான் தவளையே ஓசையின் அரசி அப்படின்னு அழைக்கிறாங்க. அளவு சிறுத்த இடியை அடித்தொண்டையில வச்சு இரவெல்லாம் கக்கிக்கிட்டே இருக்கும் உயிரினம் அது. களைப்பின்றி ஓசையை எழுப்பிக்கிட்டே இருக்கிறதுல தவளைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. கூவல் குடியினரும் அதை போலதான். அவங்களோட குரல் வலை இடி யோசைக்கு நிகரானது மட்டுமில்ல, இலைப்பாறுதல் இல்லாதது. எவ்வளவு பெரிய மலை தொடரையும் ஒலி குறிப்புகளை கொண்டு இணைச்சிற ஆற்றல் கொண்டது. மலையில ஓசை எழுப்பும் பெருங்கருவி காரிக்கொம்பு தான். எல்லா மலையூர்களிலும் அது இருக்கும். அதை எளிதா எடுத்து ஊதிட முடியாது. அதை ஊத மிக சிறந்த பயிற்சி வேணும். முழு வலிமையோட ஊதினா மலை முழுதும் எதிரொலிக்கும். ஒரு முறை ஊதுறது, இருமுறை ஊதுறது அப்படின்னு 2 முறைகளால மலை மக்கள் தங்களோட குறியீட்டு முறையை பயன்படுத்தி செய்திகளை பரப்புவாங்க. இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க தான் பரம்போட மக்கள். அவங்க காரிக்கொம்ப சிறப்பா பயன்படுத்துவாங்க. ஆனா அதை நிலை கொண்ட ஊர் இருக்கும் இடத்தில் தான் அதை பயன்படுத்த முடியும். காட்டுக்குள்ள உள்ள ஒரு மனிதன் உதவி தேவைப்பட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சு சென்றி கொடியை கண்டறிஞ்சான். காரிக்கொம்ப தூக்கி ஊத பயிற்சி தேவை. அப்போதான் அது தொலைவுக்கு கேட்கும். ஆனா சென்றி கொடியில புகை போடுறது ரொம்பவே எளிது. சிறுவர்கள் கூட இந்த உத்தியை பயன்படுத்தி காட்டோட இன்னொரு திசையில இருக்கிறவங்களுக்கு தெரிவிச்சிட முடியும். அவ்வளவு எளியது மட்டுமல்ல, சிறந்ததும் கூட. அதிலும் பிரச்சனை இல்லாம இல்ல. புகைய பகல்ல மட்டுமே பயன்படுத்த முடியும். அதுவும் மழை காலத்துல மேகங்க திரண்டுட்டா மறைக்கப்பட்டுடும். மேல தாள ஓசைகள், காரிக்கொம்பு, சென்றி புகை அப்படின்னு உதவி கேட்கும் வழிமுறைகள் பல இருந்தாலும் ஒவ்வொன்றுத்திலும் நிறை குறைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த கருவிகள் எதுவுமே கூவல் குடியை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு இணையாகாது. அவங்க இடிய விழுங்கி இரவெல்லாம் கக்கிக்கிட்டு இருப்பாங்க. பழுத்த கனிய பாறையில எரிஞ்சு தெறிக்க விடுறது போல ஓசையை காற்றுடன் மோத விட்டு தெறிக்க விடுறவங்க. தம் அடிநாக்க மடிச்சு எழுப்பும் ஒளியால காட்டுக்கே ஒளிவேலி கட்டுறவங்க. அவங்களோட குடிமனூரை நோக்கியே தென்புறம் போயிட்டு இருந்தது தேக்கனின் தலைமையிலான குழு.
கொட்டும் மழையில் மிக மெதுவா நடந்தான் பாரி. அவனுக்கு நிறையவே நேரம் இருந்தது. கீதானியும் அளவனும் 2 நாளா ஓடின ஓட்டம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டுமல்ல, எதிரிகளோட தாக்குதலாலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. தொண்டை கசப்புக்கு வேட்டூர் படையின் மாற்று கொடுத்திருக்கான். அதனாலதான் இப்போ அவங்களால சற்றே இயல்பா இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்நேரம் அவங்க குரல் நாளங்களை பிச்சு எரிஞ்சிருப்பாங்க. பாரி 2 பேரும் அரவணைச்சு அழைச்சிட்டு போறாரு. மற்ற வீரர்கள் 2 பேரும் ஆவேசத்தோட முன்னால ஓடிட்டு இருந்தாங்க. காட்டோடையில பெருகும் நீர் பார்த்து இரவெல்லாம் நடக்கிறாங்க. இடியும் மின்னலும் பாறை எங்கும் விழுந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மழையோசை கேட்டு விலங்குகள் ஒடுங்கி உட்கார்ந்து இருந்துச்சு. நீரின் விதவிதமான ஒளிகளால காடு நிறைஞ்சு கிடக்குது. ஒலிக்கிற்று மெல்ல பரவ தொடங்கிய போது நாய்வாய் ஊற்றுக்கு வந்து சேர்றாங்க. மழை கொஞ்சம் முன்னாலதான் நின்னுச்சு. உடல் மேல் பொழிந்து கிடந்த நீர் உதிர்த்து பறவைகள் சிறகசைக்க தொடங்குது. காரமலையோட அடிவாரம் போக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கிழக்கு திசை வெளிச்சம் காரமலையின் மேலிருந்து வழிய தொடங்குது. பாரியின் கண்களுக்கு தூர் அகன்ற உடைமரம் ஒண்ணு கண்ணுல படுது. அதை பார்த்ததும் நின்னுட்டான். உடன் வந்தவங்களும் நிக்கிறாங்க. இந்த மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு மத்தவங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரி வீரர்கள் 2 பேரையும் பார்த்து சொல்றான், நீங்க 2 பேரும் போய் உடை முற்களை கை நிறைய ஒடிச்சிட்டு வாங்க. வீரர்கள் 2 பேரும் முள் ஒடிக்க போறாங்க. அளவனையும் கீதானையும் அருகில் இருக்கும் பாறை மீது உட்கார சொல்றான். 2 பேரும் உட்கார்றாங்க. முள் ஒடித்து என்ன செய்ய போறான் பாரி அப்படின்ற எண்ணம் வீரர்கள் 2 பேருக்கு இருந்தது போலவே கீதானிக்கும் அளவனுக்கும் கூட இருந்தது. வீரர்கள் மிக கவனமா ஒவ்வொரு முள்ளா ஒடிக்க தொடங்குறாங்க. பாரி அளவனை கூர்ந்து பார்த்துட்டு இருந்தான். அளவனோட கவனமும் உடைமரத்துல இருந்ததால அவன் பாரிய கவனிக்கல. கீதானி காலால மெல்ல தட்டும் போதுதான் கவனிக்கிறான். சிறுத்து கிடக்கிற உடைமர புதருக்குள்ள கொம்பேரி மூக்கன் கிடக்குமே, உன்னால பிடிக்க முடியுமா அப்படின்னு அளவனை பார்த்து கேக்குறாரு பாரி. முடியும் அப்படின்னு சொல்றான் அளவன். பிடிச்சிட்டு வா பாக்கலாம் அப்படின்றாரு பாரி. அளவன் கீதானியை துணைக்கு அழைச்சிட்டு போறான். ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு புதரோட ஒரு பக்கத்தை அசைக்க சொல்லி மறுபக்கத்துல நின்னு கவனிக்கிறான். கொம்பேரி முக்கன் கொப்புகளை விட்டு மறு கொப்புக்கு வேக வேகமா பயணிக்க கூடியது. பிடிக்கிறது அவ்வளவு எளிதில்ல. பார்த்த கணத்துல கடந்து செல்லும் வல்லமை கொண்டது. கீதானி ஒவ்வொரு புதரா போய் அசைக்கிறான். அளவனோட கண்கள் கூர்மையா தேடுது. முள்ளொடிக்கும் வீரர்களுக்கும் பாம்பு பிடிக்கும் மாணவர்களுக்கும் இந்த பணியை செய்ய சொன்னதன் காரணம் விளங்கல. எதிரிகளோட வலிமையை பற்றி நேற்றிரவு பேசிய பேச்சுக்கும் இப்போது செஞ்சுட்டு இருக்கிற செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒற்றை கையால தேக்கடை அடிச்சு தூக்கும் அந்த வீரர்களை இந்த சிறு முள்ளையும் பாம்பையும் கொண்டு தாக்கி வீழ்த்திட முடியுமா? சிந்திக்க சிந்திக்க குழப்பமே மிஞ்சது. இதெல்லாம் வச்சு பாரி என்ன செய்ய போறான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளவே முடியாததா இருந்தது. பாறையில உட்கார்ந்து இருந்த பாரி சொல்றான், முள் ஒடிக்கிறதுக்கு முன்னால மூக்கனை பிடிச்சிட்டு வா அளவா. முள் ஒடிக்கும் வீரர்களுக்கு அப்போதான் தோணுது, சிறுவன் பாம்பை உடனே பிடிச்சிட்டா நாம் பின்தாங்கிருவோமே அப்படின்னு. மாணவர்களுக்கு தோணுது, அவங்க வேகமா முள் ஒடிச்சிருவாங்க, அதுக்குள்ள மூக்கனை பிடிச்சாகணுமே. 2 பேரும் இப்போதான் கவனம் கொள்ள தொடங்குறாங்க. வேக வேகமா வேலை நடந்துட்டு இருக்குது. வீரர்கள் சட சடன்னு ஒடிக்க நினைக்கிறாங்க. கவனமா இல்லைன்னா அது விரல்களை குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இரவு முழுதும் நடந்ததால அவங்களோட விரல்கள் ஊறி போய் இருந்தது. நகங்களோட முனைய வச்சே ஒடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கை நிறைய ஒடிச்சிட்டு வந்து பாறையில கொட்டுறாங்க. கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்த பாரி விரல்களால கிளறி நடுத்தரமான அளவு கொண்ட முள்களை மட்டும் தனியா பிரித்தெடுக்கிறான். பாரி எதுக்காக இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு வீரர்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அளவன் கிட்ட இருந்து குரல் கேக்குது. கொம்பேரி மூக்கன் கிடைக்கல, கொடி மூக்கன் தான் கிடைச்சிருக்கான். போதுமா இல்ல இன்னும் தேடவா? கொண்டு வா, அதோட அளவை பாப்போம் அப்படின்றாரு பாரி. புதர் விலக்கி அவங்க 2 பேரும் வெளி வந்தப்போ அதோட நீளத்தை பார்த்து வீரர்கள் 2 பேரும் வியந்து போயிட்டாங்க. அளவன் அதோட கழுத்தை பிடிச்சிருந்தான். கீதானி அதோட நடுப்பகுதியை பிடிச்சிருந்தான். கை முழுவதும் சுற்றிக்கிட்டு இருந்த அதோட நீளம் பார்க்கவே அச்சமூட்டுவதா இருந்தது. கொம்பேரி மூக்கன் கிடைக்கலையே அப்படின்னு சிந்திச்ச பாரி பிடிப்பட்ட கொடி மூக்கனை கொண்டு வர சொன்னதுக்கான காரணம் அதோட நீளத்தை பார்க்கதான். அவன் எதிர்பார்த்ததை விட வயது முதிர்ந்ததாதான் அது இருந்தது. இது போதும் வா அப்படின்றாரு பாரி. 2 பேரும் பாறை நோக்கி வராங்க. தனக்கான ஆயுதத்தை பாரி தயார் செய்ய தொடங்கிய போது காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து எட்டி பார்க்குது கதிரவன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடை பெறுவது VDL. நன்றி, வணக்கம்.